காரணம் என்ன? அங்கே ஊடுருவி இருக்கக்கூடியவர்கள் அந்நிய நாட்டினுடைய கைக்கூலிகளாக பல பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய பெரியவர் ஐயா சொன்னதை போல இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய சதி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்திய நாட்டுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல், இந்திய நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்றுக்கொடுத்து கொள்ள முடியாமல், இந்திய நாட்டினுடைய ஆளுமை திறனை ஏற்றுக்கொள்ள முடியாமல், இந்திய நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவருடைய உலகளாவிய செல்வாக்கை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எப்படியாவது இந்திய நாட்டை சீரழித்து விட வேண்டும் என்பதற்கான முயற்சியிலே உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இன்றைக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது அமெரிக்காவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம். இப்படி பல நாடுகள் இந்தியா நாட்டுடைய வளர்ச்சியை பார்த்து இந்தியா உலகின் குருவாக மாறிவிடுமோ என்ற அச்சத்திலே இன்றைக்கு இந்திய நாட்டுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு காலகட்டமாகத்தான் இந்த வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கூட இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டுடைய வளர்ச்சியில பார்த்தோம்னு சொன்னால் கடந்த காலத்திலே விவசாய சங்கம் போராட்டங்கள் நம்முடைய ரவி என்ன சொன்ன மாதிரி இங்கே பல அமைப்புகள் போராட்டம் நடத்தினார்கள். என்ன காரணத்திற்காக நடத்தினார்கள் என்று சொன்னால் இந்திய நாட்டிலே அமைதியை சீர்குலைக்க வேண்டும், வன்முறை ஏற்படுத்த வேண்டும்,